பிரித்தானியாவில் உள்ள தனியார் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வாடகை முகவர்கள் நடப்பு வார இறுதிக்குள் தங்களது வாடகைதாரர்களுக்கு அரசு வழங்கிய முக்கிய தகவல் ஆவணத்தை அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை நிறைவேற்ற தவறினால் தலா 7,000 பவுண்டுகள் வரை கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் அமுலுக்கு வந்த புதிய வாடகைதாரர்கள் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2026 மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பாக எழுத்துப்பூர்வமாக வாடகை ஒப்பந்தம் செய்து கொண்ட அனைத்து வாடகைதாரர்களுக்கும் புதிய சட்ட மாற்றங்கள் குறித்த அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ தகவல் கையேட்டை வழங்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கிய ஆவணத்தை வாடகைதாரர்களுக்கு அனுப்ப 2026 மே மாதம் 31ஆம் தேதி இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் இந்த ஆவணத்தை அஞ்சல் மூலமாகவோ நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் வழியாக PDF வடிவத்திலோ தங்களின் வாடகைதாரர்களுக்கு மே மாதம் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெறும் இணையதள அல்லது முகவரி அல்லது சுருக்கமான தகவல்களை மட்டும் வாடகைதாரர்களுக்கு அனுப்புவது சட்டப்படி செல்லுபடியாகாது. அரசாங்கம் வெளியிட்டுள்ள அசல் PDF காப்பிகளை எவ்வித மாற்றமும் செய்யாமல் அப்படியே அனுப்ப வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் உள்ளூர் நகராட்சி கவுன்சில்கள் மூலம் இந்த அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் மூலம் வாடகைதாரர்களுக்கான நிலையான கால ஒப்பந்தங்கள் ஒழிக்கப்பட்டு சுழற்சி முறையிலான வாடகை ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. மேலும் செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கான தடைகள் மற்றும் முறையற்ற வாடகை உயர்வு போன்றவற்றுக்கு புதிய சட்டத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்தில் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான வீட்டு உரிமையாளர்கள் இச்சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இந்த வார இறுதிக்குள் தங்களது வாடகைதாரர்களுக்கு உரிய ஆவணங்களை அனுப்பி அதற்கான ஆதாரங்களையும் பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு சட்ட நிபுணர்கள் அவசரமாக எச்சரித்துள்ளனர்.